ராவணன் இன்னும் உயிரோடு இருக்கலாம்னு சொன்னா நம்புவீங்களா? ராமனாலே சாய்த்த ராவணனுடைய உடல் இன்றைக்கும் பாதுகாப்பாக இருக்கு. அந்த மர்மமான உண்மையை உங்களுக்காக நான் எடுத்துக்கொண்டிருக்கேன். இதுவரை யாரும் சொல்லாத ரகசியம். முழுசா பாருங்க. ராவணன் இந்த பெயர் கேட்ட உடனே நம்ம மனசுல வில்லனின் முகம்தான் தோன்றும். ராமாயணத்தில் சீதை பிடித்த கதைதான் நமக்கு அதிகம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த கதைக்குள்ளே மறைந்திருக்கும் வீரனின் வரலாறு நம்மில் பலருக்குத் தெரியாது. இன்னும் ஒரு அதிசயமான விஷயம், ராவணனுடைய உடல் இன்னும் உயிரோடு இல்லை என்றாலும் அது இன்றும் இந்த பூமியில் பாதுகாக்கப்பட்டிருப்பதாக நம்பப்படுகிறது. இந்த வீடியோவில் அந்த மர்மமான கதையை நம்ம காணப்போறோம். ராவணன் ஒரே ஒரு ராட்சத அரசன் இல்ல. அவன் ஒரு பெரிய ஞானி, ஒரே ஒரு பக்கவாதி, அரசியல் நிபுணர், பாடல் எழுத்தாளர், வீணை வாத்தியக் கலைஞர், ஒரு பக்தனும் கூட. இந்த அளவுக்கு திறமையான ஒரு மனிதன் ராமரால் போர்க்களத்துல வீழ்த்தப்படுகிறார். ஆனா அந்த வீழ்ச்சி சாதாரணமா நடந்ததே இல்ல. அந்த இறுதிப் போருக்கு முன்னாடி ராவணனுக்கு நேர்ந்த துயரங்களை யோசிச்சு பாருங்க. தன்னோட சகோதரன் கும்பகர்ணன், மகன் இந்திரஜித், படைத்தளபதிகள் எல்லாரும் ஒரே ஒரு புறமா போயிட்டாங்க. தன்னோட தம்பி விபீஷணன் கூட துரோகம் பண்ணி ராமனோட சேர்ந்து போகிறார். இந்த அளவுக்கு மனவேதனையுடன் இருந்தாலும் ராவணன் அடுத்த நாள் போர்க்களத்துக்கு வருகிறார். அவனோட வீரத்தைக் கண்ட ராமர் கூட திகைத்துப் போறார். ராவணனோட வாளின் வேகம், அவனோட திட்டமிடும் திறமை, அவன் போர் நடத்தும் தன்மை எல்லாமே ஒரு வீரனின் அடையாளம்தான். ராமர் இறுதியில் அவனை வீழ்த்தினாலும் ராவணனின் வீரத்தை அங்கீகரிக்காம முடியாது. அந்த போர்க்களத்தில் சாய்ந்த ராவணனின் உடலை எடுத்து இறுதி சடங்கு செய்யச் சொல்கிறார் ராமர். அந்த வேலை ராவணனின் தம்பியான விபீஷணனுக்கு ஒப்படைக்கப்படுது. ஆனா விபீஷணன் அதை மறுக்கிறார். ராவணனின் உடல் போர்க்களத்திலேயே வதைக்கப்படுது. இதுதான் அந்த அரசனுக்கு கடைசி மரியாதையா? இதை பார்த்த நாக அரசன் ஒரு அதிசயமான முடிவெடுக்கிறார். ராவணனின் மரணம் நிரந்தரமல்ல, அவனை மீண்டும் உயிர்ப்பிக்கலாம் என நம்புகிறார். உடனே ராவணனின் உடலை எடுத்துக்கொண்டு நாகலோகத்துக்கு சென்று விடுகிறார். அங்கு நாக மக்கள் ராவணனை உயிர்ப்பிக்க முயற்சிக்கிறாங்க. பலவிதமான யாகங்கள், மந்திரங்கள், மருந்துகள் எதுவும் வேலை செய்யல. முடிவில் ராவணன் எதிர்காலத்தில் உயிர்த்தெழுந்தாலும் எழுந்திடலாம் என நம்பி அவன் உடலை பதப்படுத்தி வைக்கிறாங்க. இந்த பதப்படுத்திய உடல் இப்போதும் இலங்கையின் லங்கா காடுகளுக்குள் உள்ள ஒரு ரகசிய குகையில் இருக்கிறது என நம்பப்படுகிறது. அந்த உடல் 18 அடி நீளமுள்ள ஒரு பெட்டிக்குள்ள இருக்கிறது. அந்த பெட்டியை பாதுகாக்க பெரும் கருநாகங்கள் பல வருடங்களாக காவல் காக்கின்றனவாம். இந்த கதையை நம்ப முடியலையா? ஆனா இந்த நம்பிக்கை இன்னும் பல இடங்களில் உலா வருது. ராவணனின் உடல் மீண்டும் உயிர் பெறுமா? அவன் திரும்ப வந்தா இந்த உலகம் எப்படி இருக்கும்? ராவணன் நம்மிட்ட சொல்றதுக்கு இன்னும் எத்தனையோ கதைகள் இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புதுசா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற கமெண்டன்ஸ்ல ராவணன் மீண்டும் வந்தா என்ன ஆகும் நீங்க நினைக்கிறத சொல்லுங்க. இந்த மாதிரி மறைந்த மர்மங்களை தெரிஞ்சுக்க இன்னும் நிறைய வீடியோக்கள் வரப்போகுது. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க ஆதரவு நம்மையே உன்னதமா வளரச் செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம ஒரு லைக் வையுங்க. இது போன்ற மறைந்த வரலாறுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கவும். உங்கள் ஒவ்வொரு கமெண்டும் நம்ம குழுவுக்கு ஒரு புதிய ஊக்கமா இருக்கும்.